கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது நம்முடைய 79வது சுதந்திர தினம். 1947 ஆகஸ்ட் 15 இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டது. அதை முதல் சுதந்திர தினமாக வைத்துக் கொண்டோம் என்றால் இது 79வது சுதந்திர தினம். எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்முடைய சுதந்திரத்தை பற்றின ஒரு முழுமையான புரிதலை நம்மக்கிட்ட இல்லையோ அப்படிங்கிற ஒரு கருத்து எனக்கு இருந்துக்கிட்டு இருக்கு. அதனால் இந்த நேரத்தில் இதை பற்றி கொஞ்சம் சில புள்ளிகளை தொட்டு போகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம முதல்ல என்ன மாதிரி பேசுவோம் அப்படின்னா, இந்தியாவுக்கு சுதந்திரம் பெற்று தந்தவர் மகாத்மா காந்தி. அதில் மாற்று கருத்தே இல்லை. அவர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரோலை வகிச்சிருந்தார் நமக்கு. காங்கிரஸ் கட்சி அடுத்தது, காங்கிரஸ் பேரியக்கம். அதற்கு பிறகு நமக்கு நேரு, பட்டேல் போன்ற பல தலைவர்களுடைய பெயர்கள், ராஜேந்திர பிரசாத், இன்னும் பல தலைவர்களுடைய பெயர்கள் வரும். அதுக்கப்புறமா நம்ம நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை பற்றி குறிப்பாக நம்ம சொல்லுவோம். ஏன்னா அவர் இதிலிருந்து சற்றே விலகி வேற ஒரு பாதையை தேர்ந்தெடுத்தார். அவரும் காங்கிரஸில் தான் இருந்தார், வேற பாதையை தேர்ந்தெடுத்தார். இப்போ இதுக்குள்ளே ஒரு 2-3 புள்ளிகளாக இதை தொட்டு போவோம். உண்மையில் நமக்கு எப்படி இந்த ஹிஸ்ட்ரி எப்படி எவால்வ் ஆகி வருதுன்னா, முதல்ல கிழக்கிந்திய கம்பெனி அப்படிங்கிற ஒரு வர்த்தக நோக்கு கொண்ட கம்பெனி இந்தியாவுக்கு வர்த்தகம் செய்வதற்காக வருகிறது. அப்போ இந்தியா என்பது ஒரு அரசியல், பொருளாதார, சமூகவியல் அமைப்பாக இல்லை, பல்வேறு சிறு சிறு நாடுகளாக இருக்குது. அதில் டாமினன்ட் ஃபோர்ஸாக அப்போ இருக்கிறது பிரிட்டிஷ்காரர்கள் வரும்பொழுது, அது கிழக்கிந்திய கம்பெனி, பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி இங்கே வரும்பொழுது இங்கே இருப்பது முகலாய பேரரசு. இந்த முகலாய பேரரசுடைய இறுதி கட்டம். அவுரங்கசீபுக்கு பிறகு வந்த அத்தனை சுல்தான்களும் அல்லது பேரரசர்களும், முகலாய பேரரசர்களுமே ரொம்ப 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 பலவீனமானவர்களாக இருந்தார்கள். இன்ஃபேக்ட் நீங்கள் உங்கள்கிட்ட நான் அவங்களுடைய பேரெல்லாம் கேட்டேன்னா உங்களுக்கு அது பேரே தெரியாது. எல்லாருக்கும் பாபரில் ஆரம்பித்து அவுரங்கசீப்பில் முடிச்சிருவாங்க. ஆனால் அது பகதூர் ஷா ஜஃபர் வரைக்கும் அது பிரிட்டிஷ்காரர்களுடைய காலம் வரைக்கும் அது தொடருது. ஸோ இங்கே என்ன நடக்குது? ஒரு வீக்கான ஒரு பேரரசு, அதை சுற்றி பல்வேறு சிறு சிறு நாடுகள், அதில் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு சில பேர், இதுக்கு நடுவில் வெளியிலிருந்து வந்திருக்கக்கூடிய பல்வேறு நாடுகள், ஐரோப்பிய நாடுகளுடைய கம்பெனிகள், போர்ச்சுகீசியர்கள் வராங்க, டச்சு கிழக்கிந்திய கம்பெனின்னு ஒன்று வருது, டேனிஷ் ஆட்கள் வராங்க, ஃப்ரெஞ்சுக்காரர்கள் வராங்க, பிரிட்டிஷ்காரர்களும் வராங்க. ஸோ இவர்கள் எல்லாரும் முதல்ல ஒருவரோட ஒருவர் கிளாஷ் பண்ணுறாங்க. பட் எவென்ச்சுவலி என்ன ஆகுதுன்னா, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஒரு தனித்திறமையோடு எல்லாரையும் தீர்த்து கட்டிட்டு முழுமையாக அவங்க ஆட்சியை பிடிக்கிறாங்க. அதாவது வர்த்தகம் செய்ய வந்த ஒரு கம்பெனியானது ஆட்சியை பிடிக்கிறது. இது ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம். ராபர்ட் கிளைவ் அப்படிங்கிறவர் முக்கியமாக சொல்கிறோம். இந்த காலத்திலிருந்து நம்ம சிப்பாய் கழகம் அல்லது முதல் இந்திய சுதந்திர போர் அப்படின்னு சொல்லக்கூடிய 1857 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் முழுமையாக ஒரு கம்பெனியுடைய ஆட்சியின் கீழே இந்தியா வர்றது. அந்த இந்தியாங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய இடம். அதாவது இன்றைய இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், பர்மா, ஆப்கானிஸ்தானை ஒட்டிய சில பகுதிகள், மிடில் ஈஸ்ட், நம்ம இன்றைக்கி சொல்லக்கூடிய கல்ஃப் கண்ட்ரீஸ் பல, அப்படின்னு எல்லாமே ஒரு பொதுவாக இந்த பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியுடைய கையில் இருக்குது. அதில் நிறைய சமஸ்தானங்கள், அது முழுக்கவே பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லைன்னு நான் சொல்லுவேன். கொஞ்சம் தனி சமஸ்தானங்கள். ஆனால் அந்த சமஸ்தானங்களும் பிரிட்டிஷ் பேரரசுக்கு கப்பம் கட்டக்கூடியவர்கள். இதுதான் நிலை. அதுக்கப்புறமா ஒரு பெரும் போராட்டம் நடக்குது. 1857 நடந்த அந்த போராட்டத்தை பற்றியும் நமக்கு நிறைய தெரியும். அது ஆயுதம் ஏந்திய போராட்டம். இந்த ஆயுதம் ஏந்திய பெரும் போராட்டத்துக்கு முன்னாடியே ஹைதர் அலி, திப்பு சுல்தான் போன்றும், தமிழ்நாட்டில் சொல்கிறதாக இருந்தால் வேலு நாச்சியாரிலிருந்து ஆரம்பித்து மருது சகோதரர்கள் வரைக்கும் போகும். பாளையக்காரர்கள்னு நம்ம சொல்லக்கூடியவர்கள், கட்டபொம்மு போன்ற பல்வேறு ஆட்களை பற்றி நம்ம படிச்சிருக்கோம். நம்முடைய அப்புறம் வேலூர் புரட்சி இப்படின்னு நம்ம பல்வேறு பேர்களால் நம்ம அழைச்சாலும்
மிகப்பெரிய அச்சுறுத்தலாக பிரிட்டிஷ்க்கு இது எதுவுமே அமையலை. நிச்சயமாக ஹைதர் அலி திப்பு சுல்தானோடது ஒரு பெரும் அச்சுறுத்தலாக இருந்தது. அதற்கு பிறகு அவர்களுக்கு அச்சுறுத்தலை கொடுத்தது மராத்தியர்கள், சீக்கியர்கள். இவர்கள் எல்லாரையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஜெயிச்சுக்கிட்டே வந்தாங்க ஈஸ்ட் இந்தியா கம்பெனியாக இருக்கும் பொழுதே. அதற்கு பிறகு அவர்களுக்கு இவர்கள் எல்லாரையும் தோற்கடித்ததற்கு பிறகு ஒரு பெரிய எதிரி என்று யாருமே கிடையாது. ஒன்று ஒரு இடம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியின் கீழே இருக்கும், அல்லது அவர்களோடு ஒத்து போகிற ஒரு சமஸ்தான மன்னரின் கீழே இருக்கும். அது ஹைதராபாத் நிசாமாக இருக்கலாம், புதுக்கோட்டை மன்னராக இருக்கலாம், திருவிதாங்கூர் சமஸ்தானமாக இருக்கலாம், தஞ்சாவூர் அரசராக இருக்கலாம். இப்படி பல இடங்கள். அதையும் ஒரு கட்டத்தில் இவங்க நினச்சாங்கன்னா இவங்க எப்போ வேணாலும் தங்களுடைய கைக்குள்ளே எடுத்துப்பாங்க. உதாரணங்கள் எல்லாத்தையும் தமிழ்நாடு, கேரளாவாக சொல்கிறேன். இந்தியா முழுமைக்கு இதுதான் நடந்துகிட்டு இருந்தது. அப்போ இதை எதிர்த்து பல்வேறு சிறு சிறு காரணங்கள்னால இதை எதிர்த்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு ஏற்ற மாதிரியான மிகப்பெரிய போராட்டம் 1857 முதல் இந்திய சுதந்திர போர் என்று நாமும், சிப்பாய் கழகம் என்று பிரிட்டிஷ்காரர்களும் சொல்லக்கூடிய ஒரு பெரும் ஆயுதமேந்திய போராட்டம் நடக்குது. பல தலைவர்கள் இருக்காங்க அதில். அதுவும் தோல்வியில் முடிகிறது. நம்ம ஜான்சி ராணி போன்றவர்களுடைய பேர்களெல்லாம் நம்ம இப்போ கேள்விப்பட்டிருக்கோம், தாந்தியா தோப்பே எட்ஸெட்ரா. அதெல்லாம் முடிந்ததற்கு பிறகு இப்போ என்ன ஆகுது, பிரிட்டன்லேயே ஒரு பெரிய விவாதம் ஒன்று நடக்குது. எதுக்காக ஒரு கம்பெனி தாம் வியாபாரம் பண்ண போன இடத்துல அங்கே இருக்கக்கூடிய நிலத்தை பிடித்து வைத்து கொள்ளலாம் அப்படின்னு பிரிட்டனில் ஒரு பெரிய டிஸ்கஷன் நடக்குது. அந்த டிஸ்கஷனோட இறுதியில் ஒரு பெரிய செட்டில்மெண்ட்டுக்கு வராங்க. அது என்னென்னா, நீ வியாபாரம் பண்ண போன வியாபாரம் மட்டும்தான் நீ பண்ணணும். நீ நாடு, அதுவும் பிரிட்டனை விட மிக பல மடங்கு பெரிய ஒரு இடத்த ஒரு பிரிட்டிஷ் கம்பெனி கீழே இருக்கிறது அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த இந்தியாங்கிற நிலப்பரப்பை பிரிட்டன் என்னும் நாடு தன்னுடையதாக ஆக்கிக்கொள்கிறது. இதெல்லாம் நடப்பது 1857 பிறகு. இந்த சமயத்தில் தான், இதற்கு ஒரு 2-3 வருடத்துக்கு பிறகு தான் இப்போ முதல் முறையாக ஒரு கம்பெனியின் கீழ் இருந்த இந்தியா என்னும் நிலப்பரப்பு இப்பொழுது நேரடியாக பிரிட்டன் என்னும் நாட்டின் கீழே வருகிறது. பெயரளவுக்கு அந்த ராஜா அல்லது ராணியின் கீழே வருது. ஆனால் உண்மையான அதிகாரம் பிரதமரிடம் இருக்கிறது. இப்போ பிரதமர் என்ன பண்ணுவாருன்னா, பிரதமர் இந்த இந்தியாவை கையாள்வதற்கு என்று அவர் ஒரு செக்ரட்டரியை நியமிக்கிறார். செக்ரட்டரினா மினிஸ்டர். இப்போ நம்ம ஊரில் ஹோம் மினிஸ்டர், ஃபாரின் மினிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி இந்தியா மினிஸ்டர், அதுக்கு அவங்க வச்சிருக்கிற பேர் செக்ரட்டரி ஆஃப் இந்தியா. இதுதான் அவருடைய பெயர். அவர் கேபினெட்டில் ஒரு அமைச்சர். ஓகே. அப்போ பிரிட்டன்கிட்ட பல காலனிகள் இருக்குது. பிரிட்டனுடைய அதிகாரத்தின் கீழே பலவேறு நாடுகள் வருது. உதாரணத்துக்கு ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, ஸ்ரீலங்கா, சவுத் ஆஃப்ரிக்கா, கரீபியன் கடல் பகுதிகளில் நீங்கள் உங்களுக்கு இது ஜமாய்க்காலேருந்து ஆரம்பித்து ஏகப்பட்ட நாடுகள். இப்படி உலகத்தில் பல இடங்களை பிரிட்டன் தன்னிடத்தே வைத்திருக்கிறது. அதில் இந்தியா ஒன்று, மற்றவர்களெல்லாம் இன்னொன்று அப்படின்னு பிரிச்சுட்டு. அப்போ இந்தியாவுக்கான இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியும். 2 மினிஸ்டர். ஒரு மினிஸ்டர் இந்தியா தவிர மற்ற எல்லா இடத்தையும் பார்த்துப்பாரு. ஒரு மினிஸ்டர் இந்தியாவுக்கு மட்டும். அப்போ இந்தியா அவ்வளவு பெரிய ஒரு இடமாக பார்க்கப்பட்டது. இந்தியாவிலிருந்து வரக்கூடிய செல்வமும் அவ்வளவாக பார்க்கப்பட்டது. செல்வம்ங்கிறது வெறும் பணம் மட்டும் கிடையாது, டாக்ஸ் ரெவென்யூ மட்டும் கிடையாது. அதைத்தான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி செஞ்சுக்கிட்டு இருந்தது. ஆனால் அது பிரிட்டன் கைக்கு போன உடனே அவர்கள் இந்தியாவை பல்வேறு வகைகளில் பயன்படுத்த ஆரம்பித்தார்கள். முக்கியமாக படை வீரர்கள். பிரிட்டன் எங்கேயாவது சண்டைக்கு போகுதுன்னா உடனே அதில் அவர்களுடைய காலனியிலிருந்து என்ன பங்கு வரப்போகுது, எவ்வளோ படை வீரர்கள் இந்தியாவிலேருந்து வரப்போகிறாங்க அப்படின்னு பார்ப்பாங்க. ஏன்னா இந்தியாவுடைய பாப்புலேஷன் அந்த காலகட்டத்திற்கு அது ஒரு மிக அதிகமான மக்கள் தொகையை கொண்ட ஒரு நிலப்பரப்பாக இருந்தது. இந்த பேக்ரவுண்டை நம்ம கையில் வச்சுப்போம். அப்போ முக்கியமானவர்கள் யாருன்னா, சில பேரை சொல்லிவிடுவோம். அதை பேர்னா அந்த பொசிஷனை சொல்லிவிடுவோம். பட் ரியல் பவர் யார்கிட்ட இருக்குன்னு பார்ப்போம். ஸோ பேரளவுக்கு பிரிட்டனுடைய அரசன் அல்லது அரசி,
ராஜா அல்லது ராணி, பிரைம் மினிஸ்டர், செக்ரட்டரி ஆஃப் இந்தியா, அடுத்தது வைஸ்ராய். வைஸ்ராய் அப்படிங்கிறவர் வந்து அந்த அந்த பேருடைய அர்த்தமே அரசனுடைய பிரதிநிதி அப்படின்னு அர்த்தம். வைஸ் ராய், ராய்னா அரசன், அரசனுடைய பிரதிநிதியாக இந்தியாவின் தலைமையாக இருப்பவர். இப்போ அமெரிக்காவில் ஒரு கம்பெனி இருக்குது, மைக்ரோசாஃப்ட்னு ஒரு கம்பெனி இருக்குது. மைக்ரோசாஃப்ட் கம்பெனியோடைய இந்தியாவில் ஒரு சப்சிடரி ஒன்று உருவாக்குறாங்கன்னா இந்தியாவுக்கு ஒரு சிஓ இருப்பார். அவர் வந்து மைக்ரோசாஃப்ட் இந்தியாவுடைய சிஓ, பட் அவர் வந்து மைக்ரோசாஃப்ட் குளோபலுக்கு ரிப்போர்ட் பண்ணுவார், குளோபல் சிஓக்கு ரிப்போர்ட் பண்ணுவார். அந்த மாதிரி இந்த இடத்துல வைஸ்ராய்னு ஒருத்தர் இருப்பார். பேர் தான் வைஸ்ராய். அவர் வந்து பிரிட்டிஷ் ராஜா கிட்டலாம் அவர் பேசவும் போகிறதில்ல, பேச வேண்டிய அவசியமும் கிடையாது. அவர் யாருக்கு ரிப்போர்ட் பண்ணுவார்னா, அவர் செக்ரட்டரி ஆஃப் இந்தியாவுக்கு ரிப்போர்ட் பண்ணுவார். செக்ரட்டரி ஆஃப் இந்தியா பிரைம் மினிஸ்டர் கீழே இருக்கிறவர். பிரைம் மினிஸ்டருக்கு தான் சகல அதிகாரமும். இதை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். அப்போ இந்தியாவுடைய சுதந்திரத்தை பார்க்குறவங்க இப்போ 1910கள்லேருந்து நான் எடுத்துக்கிறேன் ஒரு கணக்குக்காக. ஏன் 10 முக்கியம், 1910கள் அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, காந்தி இந்தியாவுக்கு வரக்கூடிய காலகட்டங்கிறது அதுதான். இந்திய சுதந்திரம் காந்திக்கு முன் காந்திக்கு பின்னு பிரிக்கணும். காந்திக்கு முன் வந்து அதாவது எப்படி வந்து ஆலன் ஆக்டேவியன் ஹியூம், தாதாபாய் நவ்ரோஜி போன்றவர்கள் எல்லாம் காங்கிரஸை உருவாக்கினார்களோ, அப்போ அவர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, அதை வந்து ஒரு அப்ளிகேஷன் போடும் நிறுவனமாக அதை வைத்திருந்தாங்க. மாட்சிமை பொருந்திய மகாராஜா அவர்களுக்கு தயவு செய்து கருணை கூர்ந்து எங்களுக்கு ஏதாவது கொடுங்கள் அப்படின்னு நம்ம வந்து அப்ளிகேஷன் போட்டுகிட்டே இருப்பாங்க இங்கேருந்து, அவ்வளோதான். பட் அது காந்தி வர அந்த பர்டிகுலர் பாயிண்ட், காந்தி தென்னாப்பிரிக்காலேருந்து இந்தியாவுக்கு வர்றார். அவருக்கு இந்திய சுதந்திரத்தை பற்றின ஒரு முழுமையான புரிதல் அப்போ ஏற்பட்டிருக்கல. அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு டிபார்ச்சர் ஒன்று வந்தது, நம்ம அதையும் படிச்சிருப்போம். மிதவாதிகள், தீவிரவாதிகள், எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அண்ட் மாடரேட்ஸ் அப்படின்னு காங்கிரஸ் வந்து ஒரு 2ஆக பிளக்க ஆரம்பிச்சது. அதில் ஒன்று வந்து கோபாலகிருஷ்ண கோகலே அப்படிங்கிற ஒரு பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னொன்று வந்து பாலகங்காதர் திலக் அப்படின்னு. பாலகங்காதர் திலக்ங்கிறவர்லாம் வந்து ஒரு அந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் பொசிஷன் எடுக்கக்கூடியவர்கள். எக்ஸ்ட்ரீமிஸ்ட் பொசிஷன்னா என்னென்னா, பிரிட்டிஷ் பிரதிநிதிகளை கடுமையாக எதிர்க்க வேண்டும், பிரிட்டன் என்னும் ராஜ்யத்தை கடுமையாக எதிர்க்க வேண்டும், அவர்களை நாட்டை விட்டு துரத்த வேண்டும். இதில் மாடரேட்ஸ் அப்படிங்கிற கோபாலகிருஷ்ண கோகலே போன்றவர்களுடைய தரப்பு என்னவாக இருந்ததுன்னா, இல்லை நம்ம அவங்களோட என்கேஜ் பண்ணணும், நம்ம அவங்களோட என்கேஜ் பண்ணி அவங்களோட ஃப்ரெண்ட்லியாக இருந்து நமக்கு வேண்டிய சிலவற்றை சாதித்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது இந்த ஒரு பிரிவு இருந்தது. இந்த சுச்சுவேஷனில் தான் காந்தி வராரு. இன்ட்ரெஸ்டிங்லி 2 தரப்புமே வந்து காந்தியை ஒரு விதத்தில் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா காந்தி தென்னாப்பிரிக்காவில் பண்ணது வந்து அசகாய சாதனை. அதை பற்றின ஒரு பெரிய புரிதல் நம்மளுடைய நாட்டில் நம்ம இந்திய சுதந்திரத்தை ஃபோக்கஸ் பண்ணுறோமே தவிர, காந்தி தென்னாப்பிரிக்காவில் என்ன பண்ணார் அப்படிங்கிறத பற்றி நம்ம படிக்கிறதில்ல, பார்க்குறதில்ல, கேட்குறதில்ல. அன்ஃபார்ச்சுனேட்லி நானும் இப்போ பேச போகிறதில்ல. ஏன்னா நான் இப்போ அதை பற்றி பேச போனேன்னா நம்ம வேறு ஏதோ ஒரு திசைக்கு போயிடுவோம். காந்தியே வந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு, தென்னாப்பிரிக்காவில் சத்தியாகிரகம்னு. அங்கே தான் அவர் வந்து சத்தியாகிரகம் அப்படிங்கிற ஒரு மெத்தடாலஜியை அவர் கண்டுபிடிக்கிறாரு, பயன்படுத்துகிறாரு, சக்ஸஸ் வருது. அந்த ஒரு புது வெப்பன், உலகத்தில் யாருமே செய்து பார்த்திராத ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டோட காந்தி இந்தியாவுக்கு வர்றாரு. வந்த உடனே அவரால் உடனே அதை அப்ளை பண்ணல. ஏன்னா அவருக்கு வந்து களச்சூழலே தெரியாது. அவருக்கு குஜராத்தில் இருந்தார், குஜராத்லேருந்து சவுத் ஆஃப்ரிக்கா போனார், நடுவில் படிக்கிறதுக்காக பிரிட்டன் போனாரே தவிர அவருக்கு இந்தியாவே தெரியாது. ஸோ அவர் இந்தியா வராரு, இந்தியா முழுக்க சுற்றி பார்க்குறாரு. சுற்றி பார்த்ததற்கு பிறகு ஒரு பிக்சருக்கு வருது, அவர் கிடைக்குது. அவர் மிதவாதிகளையும் தீவிரவாதிகளையும் நீங்கள் இப்படியெல்லாம் பிரிஞ்சிருந்தாலும் ஒன்றுத்துக்கும் லாயக்கு இல்லைப்பா, நமக்கு வந்து ஒவ்வொரு ஆளும் முக்கியம், நீ இப்படி போ, நீ இன்னைக்கு கிழக்கால போ, நான் மேற்கால போகிறேன்லாம் ஒர்க்கே ஆகுது, எல்லாம் ஒன்றா சேர்ந்துவாங்க அப்படின்ட்டு அவரும் அதுக்கு நான் தலைமை தாங்கிறதுக்கு தயாராக இருக்கேன்னு சொல்கிறாரு. அவர் தலைமைக்கு கொண்டு வராங்க. அவர் ஒரு ட்ரமாட்டிக் சேஞ்சை கொண்டு வர ஆரம்பிக்கிறார். அப்போ தான் காங்கிரஸுங்கிற பேரியக்கமானது ஒரு ஃபைட்டிங் மெஷினாக மாறுது. ஆனால் இந்த சத்தியாகிரகா அப்படிங்கிற அந்த வரையறைக்குள்ளே இருந்து இதுவும் நமக்கு நன்கு தெரிஞ்சது தான். அப்போ இந்த நேரத்தில் நம்ம பார்க்க வேண்டியது வேறு சில விஷயம் இருக்குது. பிரிட்டனில் யாரெல்லாம் பிரைம் மினிஸ்டராக இருந்தாங்க,
இந்த நீண்ட காலகட்டத்தில் பிரிட்டனுடைய பிரச்சனைகள் என்ன, பிரிட்டனில் என்ன நடந்துகிட்டு இருந்தது? ஏன்னா நம்ம பிரிட்டனில் என்ன நடந்துகிட்டு இருந்ததுன்னு தெரியாமல் இந்தியாவை பற்றி மட்டுமே பேசிகிட்டு இருந்தோம்னா இட்ஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப். ராம்சே மெக்டானல்ட் அப்படிங்கிற ஒரு லேபர் பார்ட்டினா தொழிலாளர் கட்சி 1924 சில மாதங்கள் மட்டுமே இருக்கக்கூடிய மாதிரியான ஒரு ரொம்ப ஷார்ட் லிவ்டான ஒரு புது கட்சி இது. இந்த கட்சி 1900 ஆரம்பத்தில் தான் ஆரம்பிக்குது. இந்த கட்சி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. லேபர் பார்ட்டிங்கிறது தொழிலாளர் நலனை முன்னிறுத்தி உருவாக்கப்பட்ட கட்சி. நீங்கள் எதோட எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கணுன்னா, அந்த சமயத்தில் கம்யூனிசம், மார்க்ஸ், எங்கல்ஸ் இவர்களாலாம் உருவாக்கப்பட்டு பெரிதாக வளர்ந்து வருது. இது எங்கே நடக்குது? பிரிட்டனில் நடக்குது. கார்ல் மார்க்ஸ் ஒரு ஜெர்மானியர். அவர் எங்கே வசிச்சுக்கிட்டு இருக்காரு? அவர் வசிக்கிறது பிரிட்டனில். அங்கே தான் அவர் கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோலாம் எழுதுகிறாரு. இப்போ இந்த கருத்துக்களால் உந்தப்பட்டு தொழிலாளர் கட்சின்ற ஒரு கட்சி உருவாகுது. அவர்கள் தேர்தலில் நின்று கொஞ்சம் கொஞ்சமாக ஜெயிச்சு முன்னேறி வராங்க. அவர்களுக்கு ரொம்ப ஒரு சின்ன ப்ரீஃப் பீரியட் 1924 அவர்களுக்கு ஆட்சியை பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் 1924 திருப்பி ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு அடுத்த 5 ஆண்டுகளுக்கு ஸ்டான்லி பால்ட்வின், ஒரு குறைந்த காலகட்டம் கன்சர்வேட்டிவ் கட்சியில் இருந்தவர், அவர் மீண்டும் பிரதமராகிறார். திரும்ப ராம்சே மெக்டானல்ட் லேபர் பார்ட்டி, அவர் ஒரு 2 ஆட்சி அமைக்கிறாரு. ஸோ இப்போ ராம்சே மெக்டானல்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆள். ஏன் இவர் முக்கியமானவர்னா, இவருடைய அமைச்சரவையில் அமைச்சராக இருக்கிறவர் தான் கிளமெண்ட் அட்லி அப்படிங்கிறவர், லேபர் கட்சியை சேர்ந்தவர். அவருக்கு அப்புறமா வருவோம். 1935 திரும்ப ஆட்சி மாறுது. ஸ்டான்லி பால்ட்வின் எகைன். ஸ்டான்லி பால்ட்வின் ஒரு 2 வருஷம் ஆட்சியில் இருக்கார், பிரதமராக இருக்கார். இப்போ கன்சர்வேட்டிவ் கட்சி. இப்போ என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு லேபர் கன்சர்வேட்டிவ்னு மாறுது. 1935 45 10 ஆண்டுகள் கன்சர்வேட்டிவ் கட்சி ஆட்சியில் இருக்குது. 3 பிரதமர்கள். ஸ்டான்லி பால்ட்வின் 2 வருஷம், நெவில் சேம்பர்லைன் 3 வருஷம், வின்ஸ்டன் சர்ச்சில் 5 வருஷம். நம்ம பால்ட்வின் சேம்பர்லைன் பற்றி அதிகமாக கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். வின்ஸ்டன் சர்ச்சிலை பற்றி கட்டாயமாக கேள்விப்பட்டிருக்கோம். ஏன்னா அந்த வின்ஸ்டன் சர்ச்சில் ஆட்சியில் இருந்த சமயத்தில் தான் 2ஆம் உலகப் போர் நடந்தது. எப்படி முதலாம் உலகப் போர் நடந்ததோ அதே மாதிரி 2ஆம் உலகப் போர். ஹிட்லரை தடுத்து நிறுத்துறதுக்கு பிரிட்டன் ஒரு மிகப்பெரிய செயல்பாட்டில் இறங்குது. இறுதியாக அதில் வெல்றாங்க. அதில் ரஷ்யாவும் சேர்ந்துக்குது, அமெரிக்கா சேர்ந்துக்குது, ஃப்ரான்ஸு, எல்லாரும் சேர்ந்து ஹிட்லரை தடுத்து நிறுத்த வேண்டிய ஒரு பெரிய ஒரு செயல்பாடு. இதில் ஏன் கிளமெண்ட் அட்லி முக்கியமாகிறாரு? ராம்சே மெக்டொனால்டுக்கு பிறகு அந்த கட்சியைச் சேர்ந்தவர் மீண்டும் பிரதமராகிறது 1945. என்னுடைய கன்டென்ஷன், கிளமெண்ட் அட்லி பிரைம் மினிஸ்டர் ஆகலைன்னா 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்திருக்காது. நம்ம இந்த பக்கத்துலேருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கோம். காந்தி போராடினார், வெள்ளைக்காரன் பயந்து போயிட்டான், ஓடி போயிட்டான். அப்படி தான் நம்ம ஊர் பெருசுகள்லாம் குழந்தைகளுக்கு கதை சொல்லுவாங்க. அப்புறம் பாட்டெல்லாம் வேறு எழுதியாச்சு. கத்தி இன்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது அப்படின்னா அதை கண்டு அவன் பயந்து ஓடிட்டான் அப்படின்ட்டு. இதில் இருக்கக்கூடிய ஐடியாலஜிக்கல் இஷ்யூஸ் எதையுமே நம்ம கன்சிடர் பண்ணவே இல்லை. லேபர் பார்ட்டியோடைய அடிப்படை என்னென்னா, தே ஆர் ஆன்டி இம்பீரியலிஸ்ட். அவர்களுக்கு ஏகாதிபத்தியம் என்பது அவர்களுக்கு பிடிக்காது. அது கட்சியுடைய அடிப்படை கொள்கையிலேயே அது கிடையாது. அவர்கள் கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு எதிராக அவர்களுடைய பல பாயிண்ட்ஸில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஆனால் கன்சர்வேட்டிவ் கட்சியுடைய கருத்தாக்கம் முற்றிலும் வேறானது. அவங்களுக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய, இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய ஒரு நியாயம் அநியாயம், உலக அரங்கில் எது நியாயம் எது அநியாயம் அப்படிங்கக்கூடிய அந்த கருத்துக்கள்லாம் அப்போ கிடையவே கிடையாது. வல்லான் வகுத்ததே வாய்க்கால், அதுதான் அவங்களுடைய ஒரு கோலாக அவங்க வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணாங்க, உலகம் முழுக்க போய் எல்லா நாடுகளையும் அடிமைப்படுத்தி அந்த நாடுகளுடைய வளங்களை எல்லாம் சுரண்டுவது அப்படிங்கிறதுக்கு கூச்சமே படலை. எந்த நாடுமே கூச்சப்படலை. இன்ஃபேக்ட் அவங்க கவுண்ட் வச்சுக்கிட்டு உங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை போட்டாங்க. பிரிட்டன், எங்களுடைய சாம்ராஜ்யத்தில் சூரியன் மறையவே மறையாது,
ஏன்னா எங்களுக்கு உலகம் முழுக்க எங்களுடைய காலனி இருக்குது அப்படின்னு சொன்னவங்க. ஃப்ரான்ஸ், பெல்ஜியம், இன்ஃபேக்ட் ரொம்ப சர்ப்ரைசிங்லி ஜெர்மனிக்கு தான் காலனிங்கிறது வந்து ரொம்ப சுத்தமாக கிடையாது. ஒரே ஒரு நாடோ என்னவோ தான் ஜெர்மன் காலனியாக இருந்தது. யார் யாரோ டச்சு, டேனிஷ் காலனி எல்லாரும் பல நாடுகளை அடிமைப்படுத்தி வச்சுருந்தாங்க. அந்த நாடுகளை அடிமைப்படுத்தி வச்சுருந்தது என்னென்னா, அங்கிருந்து வளங்களை சுரண்டுவதற்காக, தன்னுடைய பொருட்களை அங்கே போய் டம்ப் பண்ணுவதற்காக, பிறருடைய தலையீட்டை கண்ட்ரோல் பண்ணுவதற்காக. ரைட். ஸோ இந்த சுச்சுவேஷனில் ஒரு பிரிட்டனில் ஒரு கட்சி இதை எதிர்த்து வருது அப்படின்னாலே அது ரொம்ப முக்கியமானதாக இருக்கணும். நாம் படிக்கணும். என்னென்னா கிளமெண்ட் அட்லியோடைய பயோகிராஃபியை நம்ம படிக்கணும். சர்ச்சிலோட பயோகிராஃபியும் கிளமெண்ட் அட்லியோட பயோகிராஃபியும் நம்ம படிக்கணும். ஸோ ஒன் ஆஃப் த ஃபஸ்ட்டு திங்ஸ் கிளமெண்ட் அட்லி வந்த உடனே சொன்னது, இந்தியா மட்டுமில்லை, நம்மளுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய அனைத்து காலனிகளையும் நம்ம விடுவிக்கணும் அப்படின்னு சொன்னது. இட்ஸ் அ வெரி 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 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். கிளமெண்ட் அட்லி இல்லைன்னா இந்தியாவுக்கு சுதந்திரமே கிடைத்திருக்காதான்னா அப்படி இல்லை. கொஞ்சம் நாள்பட்டு கிடச்சிருக்கும். ஏன்னா எல்லாருக்கும் கிடச்சிடுது விடுதலைங்கிறது. 1950கள் வரைக்கும் போச்சு. சிலருக்கெல்லாம் 1960களோட ஆரம்பத்தில் கூட விடுதலை கிடச்சிருக்கு. ஒரு நாடை இன்னொரு நாடு வச்சுருந்து அதுக்கப்புறம் இதுக்கு மேலே வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லி நீ வந்து ஒரு சுதந்திர நாடு அப்படின்னு அறிவித்தது 50களில் 60களில் நடந்திருக்கு. இலங்கைக்கு எப்போ சுதந்திரம் கிடச்சிதுன்னு பாருங்கள். பல்வேறு நாடுகளுக்கு எப்போ சுதந்திரம் கிடச்சிதுன்னு பாருங்கள். அப்போ 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் வருவதற்கு என்னுடைய பார்வையில் ரொம்ப முக்கியமானது கிளமெண்ட் அட்லியும் பிரிட்டனுடைய லேபர் கட்சியும் அவர்களுடைய கருத்தாக்கம். நம்ம இன்னொரு நாட்டை அடிமைப்படுத்தி வைத்திருக்கக்கூடாது அப்படிங்கிறது, இதை நம்முடைய பாடப்புத்தகங்களை நம்ம பேசுகிறதே கிடையாது. ரெண்டாவது, இதை பற்றி நம்முடைய பாடப்புத்தகங்கள்லையோ பிற புத்தகங்கள்லையோ அங்கங்கே தொட்டு போயிருக்காங்க. என்னென்னா, ஒரு நாட்டை ஆட்சி செய்வது என்பது நெட்டு பாசிட்டிவா நெட்டு நெகட்டிவா? நெட்டு பாசிட்டிவ்னா நீங்கள் செலவு பண்ண வேண்டியிருக்கும், உங்களுக்கு வருமானமும் வரும். அந்த வருமானம் வந்து செலவை விட அதிகமாக இருந்தால் நீங்கள் அந்த இடத்த வச்சுப்பீங்க. உதாரணத்துக்கு ரொம்ப சிம்பிளாக நீங்கள் நீதி, நேர்மை, நியாயம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் விட்டு தள்ளிட்டு நீங்கள் ஒரு கம்பெனியில் நீங்கள் ஒரு 2-3 கம்பெனி நடத்துகிறீங்க. ஒரு கம்பெனி சதா நஷ்டமே கொடுத்துக்கிட்டு இருக்கு, மற்ற 2 கம்பெனிலேருந்து லாபம் வருது அப்படின்னா நீங்கள் நியாயமாக செய்ய வேண்டியது என்ன? ஒரு கட்டத்தில் நஷ்டம் வரக்கூடிய கம்பெனியை இழுத்து மூடிட்டு போயிடணும். கிட்டத்தட்ட இந்தியா வந்து அந்த நிலையை நோக்கி தான் நகர்ந்துக்கிட்டு இருந்தது, நகர்ந்துருச்சு. இந்தியாவை மெயின்டைன் பண்ணுறதுக்கு மிக அதிகமான பணத்தை பிரிட்டன் செலவு செய்ய ஆரம்பித்தது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் பொழுது அவங்க வந்து மக்களோட நலன் பற்றி கவலையே படலை. இந்தியாவில் ஏகப்பட்ட பஞ்சங்கள் நடந்திருக்கு. அப்போயும் அவங்க கவலைப்படாமல் எவ்வளோப்பா பணம் வந்திருக்கு, லாபம், அனுப்பி விடுப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து நீதி, நேர்மை அப்படிங்கிற செட்டப்புக்குள்ளே வரவே இல்லை. பீகார், பெங்கால் பகுதிகளில் அரிசியை விளைவித்து கொண்டிருந்தவர்களுடைய வயல்களில் ஓபியம் போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அந்த ஓபியத்தை கொண்டு போய் சீனாவில் விற்று அங்கேருந்து டீ வாங்கி அந்த டீயை பிரிட்டனில் கொண்டு போய் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ரைட். அப்போ இவங்களுக்கு அதனால் கூட இவங்களுக்கு சாப்பாடு கிடைக்காம போச்சு. அவங்க வந்து நம்ம ஓபியம் பண்ணி ஒரு ட்ரக் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோமே, இன்றைக்கி யாராவது ட்ரக் பிஸ்னஸ் பண்ணுவாங்களா? அந்த ட்ரக்கை கொண்டு போய் சைனாவில் இருக்கிறவனெல்லாம் அடிமைப்படுத்துகிறோமே அப்படின்னு கொஞ்சம் கூட கவலைப்படலை அவங்க ஈஸ்ட் இந்தியா கம்பெனியாக இருந்தப்ப. ஆனால் அவங்க எப்போ வந்து ஒரு பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு கீழே இந்தியா வந்துருச்சோ, பார்லிமெண்ட்டில் ஒரே டிபேட் நடந்துகிட்டு இருக்கும். இந்த இடத்துல நீ ஏன் இப்படி பண்ண, அந்த இடத்துல இந்த மாதிரி ஒன்று நடந்துருச்சு. அப்புறம் இந்தியன்ஸும் ரெப்ரசன்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்தியன்ஸ் அங்கே போய் தேர்தலில் நிற்க ஆரம்பித்தாங்க பிரிட்டனில். உதாரணத்துக்கு தாதாபாய் நவ்ரோஜி. நம்ம தாதாபாய் நவ்ரோஜியை வந்து காங்கிரஸை ஆரம்பித்த ஒருத்தர் அப்படின்னு தான் நமக்கு தெரியும். அவர் பிரிட்டனில் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் போய் அவர் எம்பி ஆகியிருக்காரு. அப்போ பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் இருக்கிற டிபேட்லலாம் அவர் கலந்துக்கிட்டு பிரிட்டன் இந்தியாவிலேருந்து வளங்களை சுரண்டுகிறது அப்படின்லாம் வந்து ஓப்பனாக அங்கே பேசியிருக்கார். ரைட். பிரிட்டிஷ் எம்பிஸ் பல பேருமே முக்கியமாக இந்த லெஃப்ட் லீனிங் லேபர் பார்ட்டியை சேர்ந்தவர்கள் இந்தியாவுடைய ஆதரவாளர்களாகவும்
பிரிட்டன் இந்தியாவில் செய்யக்கூடியதை எதிர்ப்பவர்களாகவும் ஆனார்கள். ரொம்ப மைனாரிட்டின்னு வச்சுப்போம், பட் அவங்க இருந்தாங்க அங்கே. இது வந்து அடுத்து ரொம்ப முக்கியமாயிருது. இந்த இந்த எதிர்ப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய அளவுக்கு வருது. காஸ்ட் ஜாஸ்தியாகுது. ஏன் காஸ்ட் ஜாஸ்தியாகுதுன்னா, இப்போ இந்தியாவில் எந்த இடத்துல பஞ்சம் வந்தாலும் மிகப்பெரிய பிரச்சனை பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க. அதுக்காகவாவது நீங்கள் வந்து உணவை தரணும், ஸ்கூல் நடத்தணும். ஏன்னா அவங்க வந்து பிரிட்டனில் ஸ்கூல்களை உருவாக்க ஆரம்பித்தாங்க லேபர் கவர்மெண்ட். 1920களெலாம் வந்து வரிசையாக ஸ்கூல்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. அப்போ நீங்கள் இந்தியாவிலையும் வந்து ஸ்கூல் நடத்தணும். அப்போ அதுக்கு செலவாக ஆரம்பிச்சிது. வெல்ஃபேர் பாலிசிஸ்குள்ளே வந்தீங்கனாலே உங்களுக்கு செலவாகும், ரைட்? இந்தியா ஏற்கனவே ஏழை நாடாக ஆகிருச்சு. எப்போ? ஒரு கடந்த ஒரு 100 வருஷங்களாக 1800கள் முழுக்க அது சுரண்டப்பட்டதுனால அதோடைய வெல்த் பயங்கரமாக கீழே விழுந்துருச்சு. அதில் வரி போட்டு நலத்திட்டங்களை செயல்படுத்தி அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே பணத்தை கொண்டு போய் பிரிட்டனுக்கு எடுத்துகிட்டு போகிறது? ஸோ இன்க்ரீசிங்லி வருமானமாக பிரிட்டனுக்கு வருவது என்பது குறைய ஆரம்பிச்சது. அப்போ எதுக்காகடா இந்த இடத்த வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வர ஆரம்பிச்சது. ஸோ தெர் வாஸ் ஹையர் காஸ்ட் ஆஃப் மெயின்டைனிங் இந்தியா. இது ரெண்டாவது. மூன்றாவது, இங்கே வந்து காங்கிரஸ் தலைமையிலான எதிர்ப்பு ஒரு பெரிய அளவுக்கு கிளம்பியது. அதுலேருந்து வந்தது தான் வந்து குவிட் இண்டியா போராட்டம், சால்ட் சத்தியாகிரகாலேருந்து ஆரம்பித்து வரிசையாக உங்களுக்கு வந்து ஒத்துழையாமை இயக்கம், நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட், ஸோ உப்பு சத்தியாகிரகம், ஒத்துழையாமை, வெள்ளையனே வெளியேறு அப்படின்னு வரிசையாக இங்கே வந்து காந்தியும் காந்தியுடைய சீடர்களும் சேர்ந்து மிக கடுமையான ஒரு எதிர்ப்பை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. பட் வெறும் காந்தியோட எதிர்ப்பு மட்டும் இருந்திருந்தால் சுதந்திரம் இப்பொழுது கிடைத்திருக்குமா? கிளமெண்ட் அட்லி இல்லாவிட்டால் அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கு முன்னாடி இன்னும் ஒன்று சேர்த்துப்போம். ஒரு சில பேர் சொல்கிறது வந்து சுபாஷ் சந்திர போஸ் இந்த 2ஆம் உலகப் போரோட இறுதியில் அவர் வந்து ஜப்பானியர்களோடு சேர்ந்துக்கிட்டு அவர் வந்து இந்தியன் நேஷ்னல் ஆர்மின்னு ஒன்று உருவாக்கி அவர் இங்கே வந்தார். அதை கண்டு பிரிட்டிஷ்காரன் பயந்து போயிட்டாங்க. அப்சல்யூட்லி நாட். இந்தியன் நேஷ்னல் ஆர்மியை கண்டெல்லாம் பிரிட்டன் பயப்படவே இல்லை. அவர்கள் ஜப்பானிய படையை கண்டு பயந்தார்கள். ஜப்பானியர்கள் விறுவிறுன்னு சிங்கப்பூர் வரைக்கும் வந்துட்டாங்க. பர்மாவில் நுழையத்துக்கு தயாராக இருந்தாங்க. பர்மாக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்க. பர்மாங்கிறது வந்து அப்பொழுது இந்தியாவும் பர்மாவையும் உள்ளடக்கிய ஒரு பகுதியாகத்தான் இருந்தது. அப்போ அவங்க நினச்சா ஜப்பானியர்கள் இந்தியாவுக்குள்ளே நுழைந்து விடலாம் என்ற பயங்களெல்லாம் உங்களுக்கு வந்து வர ஆரம்பிச்சிருந்தது. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். இது எல்லாத்தையும் கணக்கில் வச்சு பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து சுபாஷ் சந்திர போஸோடைய இம்பார்ட்டன்ஸை நான் குறைத்து மதிப்பிடலை. பட் அதை கண்டு பயந்து இந்தாப்பா நமக்கு வேண்டவே வேண்டாம், கொடுத்துருவோம் இந்த தேசத்துக்கு சுதந்திரத்தைன்னு சொல்லி ஓடக்கூடிய ஒருவராக நான் வந்து பிரிட்டனை பார்க்கலை. முக்கியமாக என்ன நடந்ததுன்னா, ஒரு பக்கம் காந்தியோட இருக்கிறவர்களுடைய தொல்லை, இன்னொரு பக்கம் காஸ்ட். இட் வாஸ் காஸ்ட் ரதர் தென் ரெவென்யூ. பட் ரொம்ப முக்கியமாக கிளமெண்ட் அட்லி லேபர் கட்சியுடைய ஐடியாலஜி. ஏன் இதை நான் அப்படி சொல்கிறேன்னா, அட்லி ஜெயிக்கலைன்னா என்ன ஆயிருந்திருக்கும் அப்படின்னா, எல்லாமே வந்து சட்டப்பூர்வமாக தான் பிரிட்டனில் பண்ணுவாங்க. ஸோ 1947 சுதந்திரம் கொடுக்கறதுக்கு அங்கே வந்து இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947 அப்படின்னு ஒரு மசோதாவை பிரிட்டன் நாடாளுமன்றத்தில் தாக்கல் பண்ணுறாங்க. அந்த நாடாளுமன்ற விவாதங்களின் போது எதிர்கட்சியாக இருக்கிறது கன்சர்வேட்டிவ் கட்சி. சர்ச்சில் தான் எதிர்கட்சி தலைவர். சமீப காலம் வரைக்கும் பிரதமராக இருந்து பிரிட்டனை 2ஆம் உலகப் போரில் ஜெயிக்க வைத்தவர் தோற்கடிக்கப்பட்டு, அவருடைய கட்சி தோற்கடிக்கப்பட்டு அவர் இப்பொழுது எதிர்கட்சி தலைவராக இருக்கார். இந்த எதிர்கட்சி தலைவராக இருந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947 கடுமையாக எதிர்க்கிறார். இந்தியாவுக்கு சுதந்திரம் தரக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். இந்தியாவுக்கு சுதந்திரம் தரக்கூடாதுன்னா எந்த நாட்டுக்குமே சுதந்திரம் தரக்கூடாதுங்கிறார் அவர். பிரிட்டன் என்பது ஒரு பேரரசாக இருக்கணும்னா அதுக்கு கிளையண்ட் ஸ்டேட்ஸ் இருக்கணும். அது வந்து பல இடங்களை பிடிச்சி வச்சுருக்கணும். அந்த இடத்தை பிடிச்சி வச்சுருக்கிறத விட்டுட்டோம்னா பிரிட்டனுடைய பவர் குறைஞ்சி போயிடும் அப்படிங்கிறது அவருடைய கருத்து. அவர் மட்டும் இல்லை, அந்த கட்சியைச் சேர்ந்த பல முக்கியமான தலைவர்களும் அந்த விவாதத்தில் பேசுகிறாங்க. அவர்கள் அத்தனை பேரோட கருத்தும் அதுதான். ஜஸ்ட் யோசிச்சு பாருங்கள். 1945 தேர்தலில் சர்ச்சில் ஜெயித்திருந்தால்
கிளமெண்ட் அட்லியுடைய கட்சி லேபர் கட்சி தோற்றிருந்தால் இந்தியாவுக்கு 1945 50 வரைக்கும் சுதந்திரம் கிடைத்திருக்காது. நீங்கள் கத்திக்கிட்டே இருக்கலாம். ஏற்கனவே நீங்கள் வந்து அஹிம்சை போரில் இறங்கிட்டீங்க. 4 பேர் காங்கிரஸ் கட்சியில் இல்லாதவங்க குண்டு போடலாம். பட் இங்கே அவங்க போலீஸ் வச்சுருக்காங்க, மிலிட்ரி வச்சுருக்காங்க, அடிச்சு நொறுக்கிடுவாங்க. இதெல்லாம் வந்து குண்டு இதுக்கு முன்னாடிலாம் போட்டிருக்காங்க எல்லாரும். தபால் பெட்டிக்குள்ளே வந்து நெருப்பை போடுறது, நேவல் மியூட்டினின்னு ஒன்று நடந்தது 1941 நினைக்கிறேன். அந்த நேவல் மியூட்டினிலாம் நசுக்கிட்டாங்க. அதாவது இந்திய வீரர்கள் ஒரு கப்பலில், பிரிட்டிஷ் கப்பல், பிரிட்டிஷ் இந்திய கப்பல் அப்படின்னு வச்சுங்க, அவர்கள் வந்து தங்கள் மேலே இருக்கிற பிரிட்டிஷ் ஆஃபீஸர்களை எதிர்த்து அவர்கள் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி அவங்க அந்த கப்பலை வந்து தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுறாங்க. அதுக்கு பிறகு அதை சுற்றி வளைக்கப்படுகிறது. அவர்களுக்கு எஸ்கேப் ரூட் எதுவும் கிடையாது. இதெல்லாம் வந்து சின்ன சின்ன ஸ்கிர்மிஷ். ஸோ இதில் முக்கியமான பாயிண்ட்டை நம்ம விட்டுடுறோம். 45 to 50 பிரைம் மினிஸ்டராக சர்ச்சில் இருந்திருந்தால் இந்தியாவுக்கு 45 to 50 கட்டாயமாக சுதந்திரம் கிடச்சிருக்கு. அவர் அதை இழுத்து பிடிச்சி தன் கையில் வச்சுருப்பார், முரட்டுத்தனமாக நடந்துகிட்டு இருப்பார். பட் ஏதோ ஒரு கட்டத்தில் சர்ச்சிலுக்கும் எண்டு இருக்கு இல்லையா? அவர் கட்சி தோக்கும், அவர் இறந்து போவார், லேபர் பார்ட்டி மேலே வரும். அப்போ அவர்கள் தங்களுடைய கருத்தை அவங்க கொண்டு வருவாங்க. பிற்காலத்தில் கன்சர்வேட்டிவ் பார்ட்டியாக இருந்தாலுமே எந்த நாட்டையும் தன்னுடைய அடிமையாக வைத்திருக்க முடியாதுங்கிற கருத்து வரும். இந்தியாவிலையும் போராட்டம் வளர்க்கும், ஆயுத போராட்டமாக மாறி இருக்கும், என்னென்னவோ நடந்திருக்கும். கிளமெண்ட் அட்லிங்கிற ஒருவருக்கும் லேபர் கட்சிக்கும் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்பெஷல் பொசிஷனை கொடுத்துற தவறிடுறோம். அவர் தான் லார்ட் மவுண்ட் பேட்டன் அப்படிங்கிறவரை வைஸ்ராயா போ அப்படின்னு சொல்கிறார். இந்த அப்பாயின்மெண்ட் யார் மூலமாக வரும்? செக்ரட்டரி ஆஃப் இந்தியா மூலமாக. பட் பிரைம் மினிஸ்டர் சொல்லி வரும். வந்து அவருக்கு அப்போ செக்ரட்டரி ஆஃப் இந்தியாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ரோலே சீக்கிரமாக இண்டிபெண்டன்ஸை கொடு. பிரிட்டிஷ்காரர்கள் யாருமே 1947 லேபர் கட்சி இந்தியாவுக்கு சுதந்திரத்தை கொடுத்து விடும் என்று நினைக்கவில்லை. அதுக்கப்புறமா இவர் வராரு, மவுண்ட் பேட்டன் வராரு. மவுண்ட் பேட்டன் வந்து அவருடைய புத்தகத்தில் தன்னை பற்றி சொல்லக்கூடிய இடங்கள்லாம் வந்து நான் தான் வந்தேன், 4 மாதத்தை தூக்கிடுறேன், தட்டிடுறேன் அப்படின்லாம் நான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அவர் சொல்கிறாரு. பட் அது வந்து தன்னை கொஞ்சம் அதிகமாக முன்னிறுத்துவதற்கானது. ஏன்னா மவுண்ட் பேட்டன்கிறவர் வந்து ஒரு சப்பார்டினேட் ஆஃபீஸர் தான். ரியல் பவர் சென்டர் யார் அப்படின்னா அட்லி தான். அதை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ அதற்கு பிறகு எல்லாருமே வந்து பிரிட்டனில் அந்த சட்டம் பாஸ் பண்ணால் தான் உங்களுக்கு சுதந்திரம். நம்ம நினச்சிட்டு இருக்கோம் எகெயின் வந்து மவுண்ட் பேட்டன் வந்து இந்த பாப்போ நீங்கள் எல்லாம் கிளம்பிட்டீங்க, நாளையிலேருந்து நீ தான் பிரைம் மினிஸ்டர், நீ தான் இது அப்படின்லாம் சொல்லலை. சட்டம் இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் வந்து 1947 பாஸ் ஆகுது. அதன் விளைவாக அவர்கள் வந்து இந்தியாவுக்கு இனி நாங்கள் சுதந்திரத்தை கொடுக்கிறோங்கிற தீர்மானத்தை அவங்க அங்கே ஏற்றுறாங்க. அதை செயல்படுத்தக்கூடிய கருவியாக மவுண்ட் பேட்டன் இருக்கு. அவ்வளோதான் விஷயம். ரைட். ஸோ இதில் அப்போ காந்திக்கு இடமே இல்லையா? ஜவஹர்லால் நேருக்கு இடமே இல்லையா? வல்லபாய் பட்டேலுக்கு இடமே இல்லையான்னா கட்டாயமாக இடம் இருக்குது. இந்திய தரப்பிலிருந்து இந்த விஷயத்தை முன்னெடுத்து சென்றதில் காந்தி தான் நம்முடைய தேசத்தின் தந்தை. ஆனால் இந்த காம்பினேஷன் ஆஃப் ஈவெண்ட்ஸ் இல்லைன்னா 1947 ஆகஸ்ட் 15 இந்தியாவுக்கு கட்டாயமாக சுதந்திரம் வந்திருக்காது. 1952 53 அப்படின்னு ஏதாவது ஒரு 5-6 வருஷம் 7-8 வருஷம் கழித்து கிடைத்திருக்கும். 47 கிடைப்பதற்கான முக்கியமான காரணம் அட்லி, காந்தி. காந்தி எப்படி இந்த கட்டமைப்பை கொண்டு போனார்? ரொம்ப முக்கியமாக இந்தியா வந்து ஒரு டெமான்ஸ்ட்ரேட்டட் லீடர்ஷிப் அப்படிங்கிறத காண்பித்தது. ஏன்னா இந்த சர்ச்சில் போன்றவர்களுக்கு வந்து இந்தியாவுக்கு தன்னைத்தானே ஆட்சி செய்து கொள்ளக்கூடிய திறமை இல்லை, அங்கே இருக்கிறவங்கெல்லாம் வேஸ்ட்டு பயலுக அப்படிங்கிறது சர்ச்சிலோட எண்ணம். அதை பற்றி அவர் பல தடவை சொல்லியிருக்காரு. சாவேஜஸ் எல்லாம் வந்து மிருகப்பயலுக அப்படிங்கிறது தான் வந்து அவருடைய கருத்தாக இருந்தது. ஆனால் காந்தியுடைய ஒரு டிசிப்ளின்டு கட்சி உருவாக்கல்லேருந்து நமக்கு ஒவ்வொரு பகுதியிலையும் முக்கியமான தலைவர்கள் கிடைச்சாங்க. காந்தி தன்னலமின்றி நான் பிரசிடெண்ட் ஆகணும்னு அவர் எந்த கட்டத்துலையும் சொல்லலை. நான் பிரசிடெண்ட் ஆகணும், நான் பிரைம் மினிஸ்டர் ஆகணும். அவர் அதை எல்லாத்தையும் தூக்கி போட்டார். அது வந்து உலகத்தில் அந்த மாதிரியான ஒரு ஈக்குவலண்ட்டை பார்க்குறது வந்து அபூர்வமானது. வேறு எல்லா இடத்துலையும் பாருங்கள்,
அந்த சுதந்திர போராட்டத்தை முன்னின்று நடத்தியவர் தான் அந்த நாட்டுடைய முதல் தலைவராக இருந்திருப்பார். ஜார்ஜ் வாஷிங்டனில் ஆரம்பிக்கலாம். அவர் தான் வந்து படை தளபதியாக இருந்தார், ஜெனரல் வாஷிங்டன். அப்புறமா அவங்க சுதந்திரம் பெற்றதாக அறிவித்து அதுக்கு பிறகு அவங்க வந்து கான்ஸ்டிடியூஷனை உருவாக்குறாங்க அமெரிக்கன்ஸ். இவர் எங்கேயோ ஏதோ ஃபார்மில் இருக்கார். இவரை கூட்டு வராங்க திருப்பி. ஐயா நீங்கள் வந்து எங்களுக்கு உடனேலாம் ஆகலை, சில வருடங்கள் கழித்து தான் எலெக்ஷன் நடக்க போகுது. அப்போ அவங்க ஏன் வந்து வாஷிங்டனை கூட்டு வராங்கன்னா, இவர் இல்லைன்னா நம்மளுக்குள்ளே சண்டை போடுவோம். யார் வந்து பிரசிடெண்ட் ஆனாலும் ஒரு ஒரு புதிய தேசத்தில் அது பிரச்சனையை ஏற்படுத்தும். வாஷிங்டன்னா யாருமே மறுபேச்சு பேச மாட்டாங்க, ஏன்னா அவரால் தான் சுதந்திரமே கிடைச்சிருக்குன்ட்டு. ஜின்னா பாகிஸ்தான் உருவாக காரணமாக இருந்தாரா? அவர் தான் இப்போ முதல் தலைவர். ஷேக் முஜிபுர் ரஹ்மான் பங்களாதேஷ் உருவாக காரணமாக இருந்தாரா? அவர் தான் தலைவர். நீங்கள் உலகத்தில் எல்லா இடத்துலையும் பாருங்கள், அந்த சுதந்திர போராட்டத்தை முன்னின்று நடத்தியவர் தான் வந்து பிரதமராகவோ அல்லது குடியரசுத் தலைவராகவோ அவங்க என்ன போஸ்ட்டோ அதை பண்ணுவாங்க. ஆனால் இந்த பக்கம் காந்தி வந்து பலவேறு பேச்சுவார்த்தைகள்லாம் கூட தன்னை ஈடுபடுத்தி கொண்டாலும் நான் பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு ஒரு கட்டத்தில் கூட சொல்லலை. அது வந்து சம்திங் யுனிக். ப்ளஸ் அவர் வந்து பல தலைவர்களை உருவாக்கினார். பலதரப்பட்ட கருத்துக்களை கொண்டிருக்கக்கூடியவர்கள் எல்லாத்தையும் ஒன்றாக இணைத்தார். அது வந்து வெஸ்ட்லேருந்து வல்லபாய் பட்டேல் குஜராத்லேருந்து வர்றாரு, ஈஸ்ட் பீகார்லேருந்து ராஜேந்திர பிரசாத், நார்த் ஜவஹர்லால் நேரு உத்தரப்பிரதேசத்துலேருந்து வர்றாரு, சவுத் ராஜாஜி. அதற்கு பிறகு அதில் ராஜாஜியோட மட்டும் அவருக்கு நடுவில் வந்து காங்கிரஸ் கட்சிக்கு சில பிரச்சனைகள் ஏற்படுது. அதனால் அவர் வந்து கொஞ்சம் அந்த குவிட் இண்டியா மூமெண்ட் எல்லாம் அவர் ஏற்றுக்கல. பட் பை அண்ட் லார்ஜ் உங்களுக்கு வந்து இதை தவிர ஒவ்வொரு ஸ்டேட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் கேரளாவில், ஆந்திராவில், கர்நாடகாவில் எல்லா இடத்துலையும் காந்தியால் உந்தப்பட்டு மிக முக்கியமான தலைவர்கள் உருவானார்கள். அந்த தலைவர்கள் இருந்ததுனால தான் அந்த டிரான்சிஷன் ஸ்மூத்தாக நடந்தது. அந்த தலைவர்கள் இல்லாத பாகிஸ்தான் அன்றிலிருந்து இன்று வரை மிலிட்ரியோட கட்டுப்பாட்டுக்குள்ளேருந்து நாசமாக போய்கிட்டு இருக்கு. ஸோ காந்தியோடைய கான்ட்ரிபியூஷன் இதில் மறுக்கவே முடியாது. பட் ஒற்றை ஆள் அப்படிங்கிறது வரலாறு அப்படிப்பட்டதில்லை. வரலாறுக்கு இந்த பன்முகங்கள் இருக்குது, பல ஃபோர்ஸஸ், பல விசைகள் அதை பல திசைகளில் இழுக்குது. அதன் விளைவாக ஒரு செயல் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நடக்குது. அதனால் இந்த சுதந்திர தினத்தில் நம்ம வந்து காந்தியையும் அவருடைய லெஃப்டினன்ட்ஸாக இருந்த நேரு, பட்டேல், ராஜேந்திர பிரசாத், ராஜாஜி போன்ற பலரையும் நினைக்கக்கூடிய நேரத்தில், அப்புறம் இந்த கட்சியோடு தொடர்பு இல்லாத, கட்சியை கடுமையாக எதிர்த்த ஷியாமா பிரசாத் முகர்ஜி, அம்பேத்கர், இவர்கள் எல்லாரையும் வந்து அவங்க ஃபஸ்ட்டு கேபினெட்டில் அமைச்சர்களாக கொண்டு வந்த இந்த இதிலெல்லாம் வந்து கொஞ்சம் கூட ஈடுபடாத சண்முகம், ஆர்கே சண்முகம் செட்டி. ஆர்கே சண்முகம் செட்டிங்கிறவரை வந்து ஃபஸ்ட்டு ஃபினான்ஸ் மினிஸ்டராக கொண்டு வராங்க. தமிழ்நாட்டை சேர்ந்தவர், கோயம்புத்தூர் பகுதியிலேருந்து வந்தவர். அவர் வந்து பெரிய கட்சி அரசியல் எல்லாமே இல்லை. இப்போ எப்படி வந்து உங்களுக்கு ஒரு ஃபோர் தாட்டோட நேரு போன்றவர்கள் நடந்துக்கிட்டாங்க, அதெல்லாம் தான் நம்ம வந்து அந்த உண்மையிலேயே அந்த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் பவரை ஸ்மூத்தாக எடுத்துகிட்டு போச்சு. பட் நம்ம வந்து மிக அதிகமான கிரெடிட்டை இந்த ப்ராசஸில் இவர்களை தவிர பிரிட்டிஷ் லேபர் பார்ட்டிக்கும் முக்கியமாக கிளமெண்ட் அட்லிக்கும் சேர்த்து கொடுக்கணும். இதில் வந்து பிரிட்டிஷ் அரசர் முக்கியம் இல்லை, இந்தியாவுடைய வைஸ்ராய் லார்ட் மவுண்ட் பேட்டன் அவ்வளோ முக்கியம் இல்லை. த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் வந்து கிளமெண்ட் அட்லி இன் அடிஷன் டு காந்தி.